மின்சார தேவை தமிழ்நாட்டுக்கு இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. அணு உலை தேவைப்படுது இப்போ மின்சாரத்துக்கு. ஆனால் அணு உலை மட்டும்தான் மின்சாரமா? சோலார் இருக்குல்ல. மதுரவாயில் ஒருத்தர் இருக்காரு, அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா தன் வீட்டுக்கு முழுக்க சோலார் பண்ணியிருக்காரு. வீடு முழுக்க சோலார். அவர் எல்லாமே சமைக்கிறாரு, ஃபேன் போடுது, ஏசி ஓடுது, எல்லாமே சோலார். அவர் அழகாக பண்ணி தற்சார்பாக வளர 5 வருஷமாக அவர் வந்து இது கட்டலைங்கிறாரு. நான் எதுவுமே நான் கட்டலை, கேஸ் கனெக்ஷனும் நான் வாங்கலை, இதுவும் வாங்கலை, முழுக்க மின்சாரத்திலே என்னோட தேவையில் 3-4 எலக்ட்ரிக் கார் வச்சுருக்காரு. அதிலே அவரோட தேவையெல்லாம் பூர்த்தி செஞ்சுக்கிறாரு. வெறும் சோலார், சூரிய ஒளி, எந்த பாதிப்பும் இல்லை. அரசாங்கம் செய்யலாம்ல. பஸ் ஸ்டாண்டெலாம் சும்மா தான் இருக்குது, பஸ் ஸ்டாண்டுக்கு மேலே கூரையெல்லாம் இருக்குது, பஸ் ஸ்டாண்டு கூரையிலெல்லாம் போடு, சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணு. ஒவ்வொரு பஸ் ஸ்டாண்டும் ஓப்பனாக தானே இருக்குது, அது ஒவ்வொரு பஸ் ஸ்டாண்டுக்கு மேலேயும் சோலார் பேனல்ஸ் போட்டு அங்கங்கே இது பண்ணு. இன்னும் பத்தலையா, வீடுகளோட மாடிகளில் வாடகைக்கு எடுத்துக்கோ, டவருக்கு வாங்குறான்ல வாடகைக்கு, அந்த மாதிரி வாடகை எடுத்துக்கோ. வாடகை எடுத்து அங்கே சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணி அவனுக்கு ஒரு ரிடக்ஷனில் அதை கொடுத்துரு, பக்கத்தில் இருக்கவனுக்கும் கொடு. சோலார் வந்து அங்கங்கே நீ கொண்டு வர. சோலார் எலக்ட்ரிக் லாஸ் இருக்காது உங்களுக்கு. இப்போ நீங்கள் டிரான்ஸ்ஃபார்மர் வச்சு நீங்கள் வந்து ஒரு அணு உலையிலேருந்து கரண்ட்டை கொண்டு வந்தால் கரண்ட் லாஸ் இருக்கும், நிறைய பெரிய அளவுக்கு கரண்ட் லாஸ் இருக்குது. அதுக்காக தகுந்த மாதிரி நீங்கள் பெரிய டிரான்ஸ்ஃபார்மர்லாம் வச்சு அந்த டிரான்ஸ்ஃபார்மர் வர வழியில தான் பிரச்சனை பண்ணிட்டு வருது. அதெல்லாம் இல்லை, பக்கத்துலேயே அங்கங்கேயே செல்ஃப் சஃபிஷியண்டாக முடிஞ்சிடும். இப்போ சோலார் பேனல் தயாரிக்கிற ஒரு கம்பெனி போடு, அரசாங்கமே போடு. டாஸ்மார்க்கில் பண்ணதை, டாஸ்மார்க்னா மதுவுக்கு மட்டுமா? டாஸ்மார்க் என்பது அரசாங்கத்துடைய ஒரு வணிக நிறுவனம் தானே. டாஸ்மார்க் வந்து இதை செய்ய சொல்லு, சோலார் பேனல்ஸ் உருவாக்க சொல்லு. டெக்னாலஜி போய் வெளிநாட்டில் போய் வாங்கிட்டு வர சொல்லு, நார்த் கொரியாவோ சைனாவோ போயிட்டு டெக்னாலஜி வாங்கிட்டு வர சொல்லு, ஒப்பந்தம் போடு. சோலார் பேனல்ஸ் நீயே தயாரி. வெறும் கடற்கரையில் இருக்கக்கூடிய மண்ணு தான் அதோடைய மூலக்கூறு, அந்த சிலிக்கா தான். அதை பயன்படுத்தி சோலார் பேனல்ஸ் நீயே உற்பத்தி பண்ணு. அதை அப்படியே இது பண்ணு. வீடுகளுக்கு தனியார் பண்ணுறதுக்கு 90%, விவசாயத்துக்கு சோலார் பண்ணுறேன்னா 90% மானியம்னு சொல்லு. வீட்டுக்கு சோலார் போடுறேன்னா 50% மானியம்னு சொல்லு. கரண்ட் தேவையை கொண்டு வா, கரண்ட் வந்துடுங்க. நம்ம இதில் வெயில் அடிக்காமையா இருக்கு? வெயில் அவ்வளோ அடிக்குது. எங்கெங்கெல்லாம் வெயில் அடிக்குதோ கொண்டு வா. எலக்ட்ரிக் கார்ஸை ப்ரொமோட் பண்ணு. தனியார் நிறுவனங்களும் எலக்ட்ரிக் கார்ஸை நீங்கள் ப்ரொமோட் பண்ணுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி எலக்ட்ரிக் ஒவ்வொரு பெட்ரோல் பங்க்லையும் நாங்கள் எலக்ட்ரிக் ஸ்டேஷன்ஸை கொண்டு வரோம்னு சொல்லு. அதுக்கான பர்மிஷன்ஸை கொடு. எலக்ட்ரிக் கார்ஸ் வரட்டும். எலக்ட்ரிக் கார்ஸ் வந்தால் சீதோஷனிலே பாதிக்க போகிறது இல்லை. கார்பன் எமிஷனை நீ கம்மி பண்ண போகிற. முக்கால்வாசி கார்பன் எமிஷன் 90% ஆஃப் கார்பன் எமிஷன் நீங்கள் கம்மி பண்ணிடலாம் எலக்ட்ரிக் கார்ஸ் வந்துச்சுன்னா. அதை செய்யி. எங்கெங்கெல்லாம் இடம் இருக்கோ மரம் நடு, தண்ணி ஊற்று. மரம் எவ்வளோக்கு எவ்வளோ நட்டு தண்ணி ஊற்று, அவ்வளோக்கு எவ்வளோ மரம் மேகத்தில் இழுத்து தண்ணி தரப்போகுது. அந்த தண்ணியை சேமிக்க வைக்கிறதுக்கு கரெக்டான ஏரி குளங்கள் வெட்டு. அந்த ஏரி குளங்களில் உயிர்ச்சூழலை உருவாக்கு, மீன்களை உருவாக்கு. அங்கே ஒரு செல்ஃப் சஃபிஷியண்டான ஒரு இதை உருவாக்கு. அங்கே டீச் பண்ணு குழந்தைகளுக்கு. ஒரு ஸ்கூல் இருக்குன்னா பக்கத்தில் ஒரு ஏரியை உருவாக்கிக்கோ. ஏரியில் ஸ்கூல் கட்டாத, ஸ்கூல் பக்கத்தில் ஏரியை உருவாக்கு. அங்கே போட்டிங் வை, குழந்தைகளை போட்டிங் கூட்டு போ. காட்டு, இந்த மீன் எப்படி உயிர் வாழுது பாரு, இந்த செடி எப்படி உயிர் வாழுது பாரு. இயற்கை காட்டி பார்த்து வளரட்டும். ஒரு இயற்கைனா இப்படி தான், உலகத்தை நேசித்து வளருங்க. குழந்தைங்களுக்கு விவசாயத்தை கொண்டு வா. சிலபஸில் ஒரு உணவுனா என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், விவசாயம் செய்ய வை. எக்ஸ்டர்னல் கரிக்குலத்தில் மரம் வளர்க்குறத கொண்டு வா. எக்ஸ்டர்னல் கரிக்குலர் ஆக்டிவிட்டியில் மரம், இவ்வளோ மரம் வளர்க்குறியா கொண்டு வா. ஸ்கூல், ஒவ்வொரு பிரைவேட் ஸ்கூலுக்கும் நீ கொண்டு வா. என்ன கொண்டு வா, இவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டில் நீ வந்து ஸ்கூல் கட்டினா அத்தனை ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நீ வந்து ஒரு மரம் வச்சு ஆகணும். ஒரு சட்டத்தை கொண்டு வா. யூனிவர்சிட்டினா நீ 100 மரம் கண்டிப்பாக வச்சிருந்தா தான் நீ யூனிவர்சிட்டி அங்கீகாரம். காலேஜாக 50 மரம் நீ கட்டாயம் வச்சிருக்கணும். ஸ்கூலாக 10 மரம்னாச்சும் உன்னோட கேம்பஸ்குள்ள இருக்கணும், பராமரிக்கணும். அதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்டை போடு, போய் செக் பண்ணிட்டு வர சொல்லு. முடிஞ்சுது. தமிழ்நாடு 10 வருஷத்தில் சுத்தமான பூங்காவாக மாறிடும். இதெல்லாம் செய்ய மாட்டேன், நான் ஊற்றி கொடுப்பேன். எனக்கு நம்ம நாடு வளர்ச்சி அடையணும்னா நான் உன்னோட நிலத்திலிருந்து மீத்தேன் எடுப்பேன். நான் அதுலேருந்து புகை வரும், அதுலேருந்து உனக்கு உணவு சமைக்கிறதுக்கு கேஸ் வரும், நான் அதை உனக்கு தருவேன்னா நீ எடுத்து கொடுத்துருவாடா. அடுத்து என்னோட ஜனம் அங்கே தானே வாழணும். அடுத்து 100 வருஷத்துக்கு நீ யோசிக்கணும்ல. இப்போ நீ எடுத்து கொடுத்துருவேன், நான் வாழ்ந்துருவேன், ஏதோ பண்ணிக்கிறேன், மாஸ்க் மாட்டிக்கிறேன். அடுத்து என் குழந்தைங்க வாழணும்ல. என் குழந்தைக்கு பிறக்கும்போது ஊனமாக பண்ணுச்சு, நான் என்ன பண்ணுறது? அதை யோசிக்க மாட்டேங்கிறானுங்களே. அடுத்த ஜென்ரேஷனை பற்றி யோசிக்காத ஒரு அரசாங்கம் இருந்துச்சுன்னா இவங்க ஏன் யோசிக்க மாட்டாங்கன்னா யாருமே இங்கே இருக்க போகிறதில்ல. இங்கே தமிழ்நாட்டுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது இந்த அரசியல்வாதிகள்லாம் இங்கே இருக்க போகிறதில்ல, இவங்க குடும்பம் இங்கே இருக்க போகிறதில்ல. தமிழ் தேசியவாதிகள் ஏன் வந்து இந்த உயிர் நயம்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம்னா வேறு வழி இல்லை. எங்கள் காலகாலத்துக்கு நாங்கள் இங்கே இருந்தாங்க வேண்டிய சூழல் இருக்குது எங்களுக்கு. எங்கே போயிடுவாங்க இவங்கெல்லாம்? வெளிநாட்டுக்கு போயிடுவாங்க. ஏன்னா வெளிநாடுகளில் அவன் அதெல்லாம் செய்யலை. வெளிநாடுகளில் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான், வா 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 வான்னு, பாப்புலேஷனுக்கு வேணும்ட்டு. இப்போவே பார்த்துட்டு தான் இருக்கீங்க. நடுத்தரத்துக்கு மேல்மட்டவர்கள்லாம் பாதி பேர் செட்டில் ஆகிட்டான் இன்றைக்கி வெளிநாடுகளில். அவன்லாம் இதை ஏற்றுக்கிட்டு இருப்பான். வரட்டும்மா. அவன் அடுத்து அவன் குடும்பத்தோடு செட்டில் ஆயிடுவாங்க. இங்கே பாதிக்கப்பட போகிறது நடுத்தர மக்களும் அதுக்கு கீழே இருக்க மக்களும் தான். விவசாயிகளும் அதை சார்ந்து இருக்க மக்களும் தான் இங்கே பாதிக்கப்பட போகிறாங்க. நீ என்ன, உனக்கு என்ன ஐடி கம்பெனியில் வேலை செய்வ, நீ போய் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிட்டு போயிடுவ.
உனக்கு அங்கே பிரச்சனை இல்லை, அவன் அங்கெல்லாம் எந்த கம்பெனி இல்லை, அவன் தான் இங்கே எல்லாம் கம்பெனி எடுத்து அவன் நாட்டுக்கு தேவையானதை இங்கேருந்து எடுத்துக்கிட்டு இருக்கான். அப்போ இதெல்லாம் முடக்கு, எல்லாத்தையும் ரொம்ப சாதாரண விஷயங்க. எல்லாத்துக்குமே மாற்று வந்துருச்சு, விஞ்ஞானம் வந்துருச்சு. நான் இவங்க உடனே என்னென்னா தற்சார்பு பேசினா இந்த மாதிரி காட்டுவாசி மாதிரி ட்ரெஸ் போடாமல் அப்படி அப்படிலாம் நாங்கள் சொல்லலை. டெக்னாலஜி அதுக்கு தகுந்த மாதிரி மாற்று, உனக்கு தான் இருக்கே. சோலாரில் இன்றைக்கி வந்து எஃபிஷியண்ட்டாக கொண்டு வராங்கல்ல. டெஸ்லா காரு, நீ என்ன நீங்கள் லம்போவுக்கு நீ வந்து இதுன்னு வச்சுட்டு இருக்க. டெஸ்லான்னு ஒரு கம்பெனி இருக்குது, எலக்ட்ரிக் கார்ஸு. நீங்கள் சும்மா நெட்டில் அடிச்சு பாருங்கள் டெஸ்லா கார்ஸ்ன்ட்டு. நீ என்ன பிஎம்டபிள்யூ, நீ என்ன இது வச்சுக்கிட்டு இருக்க, அதெல்லாம் நொடி பொழுதுன்னு முந்திட்டு போகுது டெஸ்லா கார்ஸு. ஏன்னா அந்த டார்க் வந்து உடனே வரும், எலக்ட்ரிக் மோட்டார்ஸ் பண்ணுற வெஹிக்கிள்ஸ் உடனே வரும். அடுத்து வரப்போகுது, பைக்ஸ்லாம் வரப்போகுது, எலக்ட்ரிக் இல்லை இந்தியாவுக்குள்ளே வரப்போகுது. அதை ப்ரமோட் பண்ணுங்கள், அரசாங்கம் ப்ரமோட் பண்ணுங்கள். ஆட்டோஸ்லாம் வந்து எலக்ட்ரிக் ஆட்டோஸை மாற்ற சொல்லுங்கள். இது அதுக்கு சோலாரை கொண்டு வாங்க. அதுக்கு அணுவிலை நான் கொண்டு வரேன்னு சொன்னால் அது அயோக்கியத்தனம். சோலாரை கொண்டு வாங்க, சோலார் மூலியமாக சார்ஜ் பண்ணுங்கள். ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுறதுல தப்பு கிடையாது. அதுவும் ரொம்ப நேரம்லாம் வெயிட் பண்ணார். ஒரு கார் ஃபுல் சார்ஜ், அதாவது 80% சார்ஜ் ஆகிறதுக்கு 50 நிமிஷங்க ஃபாஸ்ட் சார்ஜில், டிசி கரண்ட்டில். அது ஃபாஸ்ட் சார்ஜிங் யூனிட் இருக்குது. உங்கள் வீட்டிலேருந்து நீங்கள் சார்ஜ் பண்ணணும்னா 8 மணி நேரம் ஆகுது. ஏசி கரண்ட்டில் சார்ஜ் பண்ணால் ரெண்டுமே சார்ஜ் ஆகுது. பிரச்சனை இல்லை, ஒரு 8 மணி நேரம் உங்கள் கார் வீட்டில் தான் நிற்க போகுது, சார்ஜ் பண்ணிட்டு நீங்கள் போயிட்டு வர போறீங்க. நம்முடைய அத்தியாவசியம், நம்முடைய வாழ்விடம் எப்படி இருக்கணும்னு நீங்கள் ஒரு கனவு கோட்டையே வச்சிருக்கீங்க போல. அதெல்லாம் நடக்கணும்னு ஆசைப்படுறீங்க. மக்கள் இதை எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியல. மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம். பாரிசாலன் சொன்னதை மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம்.